வெல்கம் டு சமைக்கலாமா சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு பார்க்க போறோம். 1 pot ரைஸ் அண்ட் 1 சிக்கன் கிரேவி பண்ண போறேன். இப்போ நம்ம சிக்கன் கிரேவிக்கு ட்ரை மசாலா, ஒரு வெட் மசாலா. இப்போ ட்ரை மசாலாவுக்கான இன்கிரீடியன்ஸ் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் முழுமல்லி, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, நல்ல மிளகு, 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய். இதை ட்ரை பவுடர் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு வெட் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதாவது ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ் கொத்தமல்லி, 4 பச்சை மிளகா, இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு. பெரிய பல்லாக இருந்ததுன்னா ஒரு 7 போட்டாலே போதும். பெரிய வெங்காயம் கட் பண்ணது, தோல் வச்சுட்டு கட் பண்ணு. 4 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர். இதெல்லாம் போட்டு வெட் மசாலா அரைச்சிக்கணும். 2 மசாலாவும் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் இங்கே 1 கிலோ சிக்கன் வாங்கி அது மஞ்சள் தூள், தயிர், உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது இந்த சிக்கன் அதில் போட்டுடலாம். சிக்கனுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். அதுலேயே இந்த ஆயிலையே நல்லா வதக்கி விடணும். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். அது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ட்ரை மசாலா பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம வெட் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 மினிட்ஸு குக் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் பார்த்துலாம். சிக்கன் நல்லா இப்போ குக் ஆகிடுச்சு. இறக்கிடலாம் நம்ம. இப்போது நான் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுறேன். 2 பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் பூ, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 பெரிய வெங்காயம் நறுக்குனது, அதை சேர்த்துலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம், சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு வெட் மசாலா அரைச்சி வச்சோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணி, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, அதை வாஷ் பண்ணி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போது 1.5 கப்பு ரைஸ் போடுறேன். அதனால 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 2 3 கப்பு தண்ணி சேர்த்துறேன். இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான சால்ட்டு சேர்க்கணும். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்கிறதுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கோம். அதையெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு சால்ட் சேருங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு. 1.5 கப்பு நான் போடுறேன். போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நல்ல ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா குக்கரை மூடி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சூப்பரான லஞ்ச் மெனு இதுதான். பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு 1 pot ரைஸு, அப்புறம் ஒரு சிக்கன் கிரேவி. சிம்பிளான மெனு தான், ஆனால் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். See you all in the next video with another content. Bye.